இன்றைக்கி தினமலரில் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. இடையார்பாளையம், அண்ணா நகர் ரோடு இந்த மாதிரி இடங்களில் எப்படி குப்பை அடைச்சிட்டு இருக்குது ட்ரைனேஜில். அப்புறம் ரோடு நிறைய இடங்களில் எப்படி சரிப்படாமல் இருக்குது, குப்பையெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்குறாங்க. கரெக்டு தான், ஒத்துக்கிறாங்க. இது போன வாரம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இது ப்ராப்ளம் தினமலரில் போடுறாங்க. நல்லது, கரெக்டு தான். அவங்க இது மாதிரி இது 2 பேருக்குமே சொல்லணும். இது மெசேஜ் போகணும். அதாவது பப்ளிக்குக்கும் போகணும், அதிகாரிகளுக்கும் போகணும். ஒரு பக்கம் பப்ளிக் குப்பைகளை சாக்கடையில் கொட்டக்கூடாது. நம்ம வீட்டில் குப்பையை சாக்கடையில் கொட்டினா என்ன ஆகும்? சாக்கடை அடைச்சிடும். அதே தானே. இதில் என்ன பெரிய சமாதானம் தெரியறதுக்கு என்ன இருக்குது? தெரிஞ்சே செஞ்சால் தப்பு, தெரியாமல் செஞ்சால் தவறு. குழந்தைகள் தெரியாமல் போடுவாங்க, அவங்களுக்கே சொல்லித்தரணும். நம்ம வளர்க்கணும் குழந்தைகள். குப்பையை சாக்கடையில் போடக்கூடாது, குப்பை தொட்டியில் போடணும்னு குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நம்ம செய்கிறோமா? அதை நம்மளே குப்பையை கொண்டு போய் சாக்கடையில் போடணும். முதல்ல நம்ம திருந்துற வழியை பார்க்கணும். அது ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், ரெஸ்பான்சிபிள் குடிமகன். கரெக்டு தான். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அவசரப்படுறாங்க. இதை அதிகாரிகள் அப்படியே ஒன்றும் செய்யறது இல்லை. பள்ளிக்கூடத்தை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடத்தில் முதலாவது இதுவே இல்லை, நல்ல கழிவறைகள் இல்லை. பொன் குழந்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க யோசித்து பாருங்கள். அப்புறம் ஸ்கூலில், பப்ளிக் ஸ்கூல்லலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் யாரும் சேர்றதில்லைன்னா எப்படி சேருவாங்க? எல்லாம் ஸ்கூலை மூட, அந்த மாதிரி ஸ்கூலெல்லாம் மூட வேண்டிய நிலைமையில தான் இருக்குது. இது அதிகாரிகளுக்கு புரியணும். பாருங்கள், இதெல்லாம் எது ஜந்துக்கள், இங்கே பண்ணி, இந்த எருவு மாடு, இது மாதிரி கூட அது கூட இந்த இடத்துக்கு போகாதுங்க. அது மாதிரி இடத்துல நம்மளை விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாது. ரோடெல்லாம் எப்படி இருக்குப்பாங்க, இந்த சாக்கடையெல்லாம் எப்படி இருக்குப்பாங்க, இதெல்லாம் நியாயமே கிடையாது. அவங்க பெரிய ஆளுங்கள்லாம் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் இருப்பாங்க, போட் கிளப் ரோட்டில் இருப்பாங்க, அப்புறமா நம்ம மேரிஸ் ரோட்டில் இருப்பாங்க. அப்படி தான் இருப்பாங்க அவங்களாம். அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அவங்க இங்கே இருந்து பார்த்து கொசுக்கடி கட்டி பார்த்து எல்லாம் இருந்தால் தான் தெரியும். அவங்களுக்கு சம்பாத்தியம் தான் முக்கியம். ஆனால் நம்ம சைட்லேருந்து குப்பையை போடக்கூடாது. குப்பையை போடுறதுனால தான் அடைச்சிக்குது குப்பையை. அப்புறமா அவங்களும் எவ்வளோ தூரம் தான் குப்பையை எடுப்பாங்க. நம்ம தலையெழுத்தை நம்மளும் மாற்றுறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. எல்லாரையும் ப்ளேம் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த ரோடை தோண்டி வச்சுருக்காங்க. ஏற்கனவே ரோடெல்லாம் கிடையாது, அகலமான ரோடே கிடையாது. எல்லா ரோடும் குறுகலாக இருக்குது. ஃப்ளைஓவர் கட்டி முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. இது மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளும் பொறுப்பாக இருக்கணும். அதிகாரிகள் மாத்திரம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளும் பொறுப்பாக இருக்கணும். அதிகாரிகளை திருத்தணும்னா ஓட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டை விற்காதீங்க தயவு பண்ணி.